ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதாம் ஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோ தயைக்க சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபக்ஞே. ரொம்ப அழகாக பேசின்னு இருக்கா பெண் பிள்ளை. 21வது வாக்கியம். தேவு மட்டறியேனோ மதுர கவி ஆழ்வாரை போலே, தெய்வத்தை பெற்றேனோ தேவகியை போலே, ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போலே, ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையை போலே, அனுயாத்திரை செய்தேனோ அனிலங்களைப் போலே, அவள் பொறியை ஈந்தேனோ குச்சேலரை போலே, ஆயுதங்கள் ஈந்தேனோ அகஸ்தியரை போலே, அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போலே. இப்போ 29வது வாக்கியம். இதுவும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வாக்கியம். ஜனக மகாராஜா பற்றி, ஜனக்கரை பற்றி. கர்மத்தால் பெற்றேனோ ஜனக்கரை போலே. ஜனகர் அப்பேற்பட்ட பாக்யசாலி. ஏன்னா அவர் கர்மாவை தான் ரொம்ப முக்கியமாக நினச்சார். கர்மா நம்ம ரொம்ப சந்தோஷமாக செய்யணும். நம்மளோட வாழ்க்கையே ஒரு கர்மத்தால் தான் ஓடுறது. ஒவ்வொரு காரியமும் நம்ம செய்யறச்சே அதை பகவானுக்கு அர்ப்பணித்து செய்யணும். ஸோ நம்ம அப்படி செய்யறச்சே அந்த காரியம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, அவுட்கம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜனக மகாராஜா ஒவ்வொரு காரியமும் அந்த கர்மம் அவ்வளோ பர்ஃபெக்டாக அவர் செய்வாராம். அதில் எந்த விதமான தவறும் பண்ண மாட்டாராம், எந்த கர்மமும் தவற விட மாட்டாராம். அப்பேற்பட்ட ஒரு பரம பாக்யசாலி அவர். அண்ட் அவருக்கு அவ்வளோ பெரிய பதவி மரியாதை கிடைச்சது அவரோட கர்மத்தால் தான். ஒரு சந்தர்ப்பத்தில் சுகபிரம்ம மகரிஷி இருக்கார்ல, வேதவியாசாவோட மகன். அவருக்கு திடீர்னு சந்தேகம் வந்துருத்தான். அவர் பிரம்ம ஞானியா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துருத்தான். அப்போ உடனே அவர் தந்தையே கேட்டிருக்கலாம், வேதவியாசர்கிட்டே கேட்டிருக்கலாம். ஏன்னா வேதவியாசர் 4 வேதங்களையும் பிரித்து எழுதினவர், ப்ளஸ் அவ்வளோ அழகாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சவர். அவரையே கேட்டிருக்கலாம். ஆனால் அவரை கேட்கலையாம், அவர் தந்தையை கேட்கலையாம். அவர் நேராக மிதிலாவுக்கு போனாராம். மிதிலா எங்கே இருக்குது? இப்போ சொல்கிற ஜனக்புரி அப்படின்னு நேபாளில் இருக்கிற ஒரு இடத்துல இருக்குது. நேராக அங்கே போனாராம். அங்கே போயிட்டு ஜனக மகாராஜரை மீட் பண்ணி அவரை கேட்கணுன்ட்டு போனாராம். அவர் வர விஷயம் அவரோட ஆட்கள்லாம் எல்லாரும் சொன்னான், இந்த மாதிரி சுகபிரம்ம மகரிஷி வந்துட்டுருக்கா உங்களை பார்க்குறதுக்குன்னொடனே ஜனக மகாராஜர் சொன்னார், 3 நாளைக்கு அவரை யாரும் எதுவும் கேட்கக்கூடாது, அவரை கண்டுக்காதீங்கோ அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே எல்லாரும் அவாவா அப்படியே அவர் உட்காந்துட்டுருக்காராம். ஒருத்தரும் கண்டுக்கலையாம், வான்னு சொல்லலையா, ஒன்றும் இல்லையா. ஒரு ஜட வஸ்து வீட்டில் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஒரு டேபிள் இருக்குதுன்னா நம்ம என்ன ஒரு தடவையும் போச்சு அந்த டேபிள் கிட்ட, நல்லா இருக்கியா, சுகமாக இருக்கியா, எதாவது சாப்பிட்றியா, குடிக்க ஜலம் வேணுமா, எதாவது கேட்போமா? இல்லை. அந்த மாதிரி அவரை 3 நாளைக்கு ட்ரீட் பண்ணாராம். 3வது நாள் ஜனக மகாராஜா அவரோட மந்திரியை கூப்பிட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னொடனே, அவர் பாட்டுக்கு அப்படியே இருக்கார் அப்படின்னு சொன்னாராம். சரி, இப்போது அவருக்கு பூரண கும்பத்தோடு அவருக்கு ஃபுல் மரியாதை போட்டு மாலையை போட்டு அவரை வரவேற்று உள்ளே கூட்டின்னு வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறாராம். சொன்ன உடனே எல்லாரும் மாலையெல்லாம் போட்டு பூரண கும்பம் போட்டு வேதெல்லாம் முழங்கி அவரை உள்ளே கூட்டின்னு வராளாம். அப்பவும் அவர் அப்படியே இருக்காராம். எந்த விதமான இதுவும் கிடையாதாம், இமோஷன்ஸும் கிடையாதாம். உடனே ஜனகர் சொன்னாராம், நீ சுகபிரம்மம் பரம ஞானி தான், பிரம்ம ஞானி. ஏன்னா அவரோட இமோஷன்ஸ் எல்லாம் அவர் he is overcome all his emotions. எப்பேற்பட்ட துன்பத்திலையும் சரி, எப்பேற்பட்ட சந்தோஷத்துலேயும் சரி, ஒரே சமநிலையாக இருக்கக்கூடியவர் தான் இந்த சுகபிரம்ம மகரிஷி. அதனால் அவர் பரம பிரம்ம ஞானி அப்படின்னு அறிவிச்சாராம். ஸோ அந்த மாதிரி அறிவிக்கிற தகுதி ஜனகருக்கு தான் இருந்தது. அப்புறம் இன்னொரு சந்தர்ப்பத்தில்
அவர் என்ன பண்ணாரா, நம்ம ராமருக்கு சீத்தையை கொடுக்கறதுக்கு ஸ்வயம்பரத்தில் ராமர் வந்து சீத்தையை வென்றார்ல, சிவ வில்ல உடச்சி இல்லையா. ஸோ அப்போ வந்து அவர் ராமர்கிட்ட வந்து சொன்னாராம், இந்த மாதிரி உங்கள் கை நீட்டி என்னோட புதல்வியை வாங்கிக்கோங்கோ, நான் அவளை கன்னியாதானம் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு. ராமருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுதான், என்ன கை நீட்டி வாங்கிக்க சொல்கிறார் அப்படின்னு. அப்போ உடனே ஜனகர் சொல்கிறானா, இந்த மாதிரி என் புத்திரி அயோனிஜைனா யோனி வழியாக பிறக்காதவ, அவள் அப்படியே பூமியிலேருந்து வந்தவ, பூமாதேவியோட அவதாரம் அவ, ஸ்ரீதேவி பூமாதேவியோட அவதாரம் அவ அயோனிஜை, பூமி வாசமே இது கர்ப்பவாசம் இல்லாமல் பிறந்தவ அவ. நீங்களாவது உங்கள் அம்மாவோட வயத்தில் இருந்து கர்ப்பவாசத்தால் தான் பிறந்து வந்தவ. அதனால் என் பொண்ணு வந்து வசந்தவ, அவளுக்கு நீங்கள் கை நீட்டி தான் அவளை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாராம். பகவானே வந்து சீதா மாதாவை அப்படி கை நீட்டி தான் வாங்கிண்டாராம். அந்த மாதிரி அவர் வந்து அவரோட கர்மத்தில், ஜனகர் வந்து அவரோட கர்மத்தில் எவ்விதமான தவறும் பண்ணதே கிடையாது. அதனால் அப்பேற்பட்ட ஒரு கர்மண்யேவாதிகாரஸ்ய மாபலேஷு கதாச்சனா அப்படின்னா, நீங்கள் வந்து கர்மத்தை மட்டும் செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்கோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம இதில் கீதையில் இருக்குல்ல. அந்த இதை வந்து பரிபூர்ணமாக ஃபாலோ பண்ணவர் வந்து ஜனகர். இந்த விஷயத்தை தான் அழகாக பெண் பிள்ளை பிடிச்சுன்றா. எப்படி வந்து கர்மத்தை மட்டும் செஞ்சுண்டு எந்த பலனையும் எதிர்பார்க்காம எப்படி ஜனகர் இருந்தாரோ, அந்த மாதிரி அடியாள் இல்லையே. அடியாள் வந்து ஒரு மொசல் புழுக்க, சுவாமி வரப்பில் கடந்தா என்ன, வயலில் கடந்தா என்ன, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை சுவாமி அப்படிங்கிறாளாம். இந்த ஜனகர் வந்து எப்பேற்பட்ட கர்மவாதினா அவர் வந்து எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்கலை, அவரோட வேலையை மட்டும் செஞ்சுன்னு போயின்னு இருப்பார். இப்போ நம்மளாம் இருக்கோம், நமக்கு மண்டே வந்துருச்சுன்னா மண்டே ப்ளூஸ். ஸோ ஆஃபீஸ் போகணுமா, ஆஹா இன்னைக்கு மண்டே ஆச்சே, அப்படியே வீல் லிட்ரலி கேரி அவர் செல்ஸ் அண்ட் கோ டு ஒர்க். கஷ்டப்பட்டு மண்டேயா இருக்கே அப்படின்னு போவோம். டியூஸ்டே ஆச்சுன்னா கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு நாள் ஓடிடுத்து. வெட்னஸ்டே ஓகே, பாதி வாரம் ஓடிடுத்து அப்படின்னு இருப்போம். தேர்ஸ்டே கொஞ்சம் ஒரு உற்சாகம் வரும் முகத்தில். ஃப்ரைடே ஆச்சுன்னா ஆஹா அது ஆல்ரெடி ஹாலிடே மூடுக்கு வந்துடுவோம். அப்புறம் சாட்டர்டே சண்டே திரும்பியும் மண்டே ஆச்சுன்னா டவுன் ஆகிடுவோம். இது ஏன்னா நம்ம வேலையில் நமக்கு பற்று இல்லை. அந்த வேலையில் நமக்கு பற்று இருந்ததுன்னா இந்த மாதிரியான யோஜனைகள் வராது. நம்ம வந்து வாட் எவர் வி டூ வி ஷுட் என்ஜாய் அண்ட் டூ. பல்லு தேய்க்கணுமா, ஏதாவது ஒரு என்ஜாய்மெண்ட் நீங்களாகவே உருவாக்கிக்கோங்களே பல்லு தேய்க்கிறதுக்கு. அது சும்மா ஒரு காரியம் பண்ணணுன்றதுனால பண்ணக்கூடாது, அதை என்ஜாய் பண்ணி பண்ணணும். ஒவ்வொரு வேலையும் நீங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணுங்களேன், அப்போ உங்களுக்கே வந்து ஒரு உற்சாகம் இருக்கும். அந்த காரியமும் அவ்வளோ அழகாக அவுட்கம் ரொம்ப நன்னா வரும். நீங்கள் எதிர்பார்த்ததோட பல மடங்கு அதிக நன்மையாக அது அவுட்கம் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி நீங்களும் ஒவ்வொரு காரியமும் என்ஜாய் பண்ணி பண்ணுங்களேன், அப்போது உங்களுக்கே தெரியும். இப்போ யாரோ குக் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, சரி அவள் வந்து சமையல்காரியாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஒரு 4 இடத்துல போய் சமையல் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. காத்தால் முதல்ல இடத்துக்கு வரா, சரி அவள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், அப்போது அவள் ஆற்றுல பண்ணுற சமையல் அவ்வளோ நல்லாயிருக்கும். அடுத்தது 2வது இடம் கொஞ்சம் அவளுக்கு வீக்னஸ், டயர்ட் ஆகிடும், ஏன்னா முதல்ல இடத்துல பண்ணி முடிச்சு. அப்போது அவளோட சமையலில் அந்த வீக்னஸ் தெரியும். 3வது இடம் ரொம்பவே அசதி, அதுவும் மெட்ராஸா வெயில் கேட்கவே வேண்டாம். அந்த வெயிலில் அவள் பண்ணி அப்படியே டயர்டாக சரி ஏனோ தானோன்னு பண்ணிவிடுவா, சில விஷயத்தை பண்ணாமையே கூட போயிடலாம். 4வது வீட்டில் அடியோட மோசம், என்ன பண்ணுறா அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ அப்போ என்ன ஆகுது, அவளோட உற்சாகம் குறைஞ்சி 4வது இடத்துல அவள் செய்ய வேண்டிய அந்த வேலையை வந்து சரியாக கர்மத்தை அவள் சரியாக செய்யலை. அப்போது சாப்பிட்றவாளுக்கு எப்படி இருக்கும், ஐயோ நல்லாவே இப்போ பண்ண மாட்டேங்கிறாளே, நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது. பட் அவளுக்கும் வேறு வழி இருக்காதா இருக்கும்.
இவளை தான் நம்பின்றிருப்பாளாக இருக்கும். ஸோ இவளோட தெய்வம் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு அவளும் இருந்துடுவாள். ஸோ அப்போது என்ன ஆகுது, இந்த கர்மத்தை வந்து சரியாக செய்யாததுனால எத்தனை பேருக்கு பாதிப்பு. ஸோ நம்மளோட வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சோன்னா எல்லாருக்கும் நன்மை தான். இப்போ ரோடு போடுறா, என்ன பண்ணுறா, அந்த மேலதிகாரிகள்லாம் பணத்தை வாங்கிட்டு ஏதோ ஒரு சீப்பான குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸை எடுத்துன்னு வந்துட்டோம், நானும் ரோடு போட்டேன் அப்படின்னு போடுறா. ஒரு மழை வந்ததுன்னா அந்த ரோடெல்லாம் காலி. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அங்கே குண்டும் குழியுமா ஆகிடுறது ரோடு. அப்போ என்ன பண்ணுறா, சரி இன்னும் கொஞ்சம் அதை மட்டும் பேட்ச் பண்ணலான்னு அந்த குண்டு குழியை மட்டும் பேட்ச் பண்ணுறா. அது என்ன ஆகுது, ரோடெல்லாம் ஃபுல்லாக மேலும் பள்ளம் மேடும் பள்ளமும் ஆகிடுறது. ஆட்டோவில் ஒரு கர்ப்பிணி பெண்ணு டெலிவரிக்காக போனால் ஹாஸ்பிட்டலுக்கே போக வேண்டாம், ஆட்டோலையே அவளுக்கு கர்ப்ப பிரசவம் ஆகிடும். அந்த மாதிரியான ஒரு ரோடை போடுறா. கடைசியில் என்ன ஆகுது, பணம் வாங்கிட்டு வேலை செய்கிறவாவோட நிலைமை, வேலை நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அவுட்கம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ நம்ம அவளோட கர்மத்தை கரெக்டாக பண்ணானா உலகமே அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜனகர் வந்து ஒரு உதாரணம். கர்மத்துக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுவாராம், அவரோட வேலையில் என்றைக்குமே தவற மாட்டாராம். அந்த மாதிரி பெண் பிள்ளையும் அதான் சொல்கிறா, இந்த மாதிரி வைத்தமாநிதி பெருமாள் கோவிலில் இருந்தேன், என்ன அழகாக என் கர்மத்தை நான் பண்ணிட்டு இங்கே பெருமாளோட சரணாகத்தின்னு பெருமாளோட காலுக்கடியில் நான் இருக்கலாம், ஆனால் அடியாள் அப்படி இல்லையே சுவாமி, அதனால் நான் இந்த ஊரை விட்டே போகிறேன் அப்படிங்கிறாளாம். கர்மத்தால் பெற்றேனோ ஜனக்கரை போலே. ரொம்ப அழகான ஒரு வாக்கியம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ராதே கிருஷ்ணா.